மக்களே, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் எனும் நிகழ்ச்சி கடந்த 7 தொடர்களாக மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். 8வது சீசனிலும் விஜய் சேதுபதி நன்றாகவே நடத்தி முடித்திருப்பார். ஆனால் இந்த 9வது சீசன் 60 நாட்களுக்கு மேலாகி ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது பிக் பாஸா அல்லது காதல் கூடாரமா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்து வருகிறது. ஒவ்வொரு தொடரிலும் நல்ல நல்ல புதிய புதிய விளையாட்டுகளை கொடுத்து அதிலே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒரு உத்வேகத்தோடும் தான் வாங்குகின்ற சம்பளத்தை நினைத்து உண்மையாகவும் உழைத்தார்கள், விளையாடினார்கள். அதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த 9வது சீசனில் பிக் பாஸ் அவர்களும் வாரத்திற்கு 2 நாள் வரும் விஜய் சேதுபதி அவர்களும் அவர்களை கடுமையாக மென்மையாக கடிந்து கொண்டாலும் கூட அவர்கள் இதுநாள் வரை கேட்பதாக இல்லை. அவர் சொல்லிவிட்டு உள்ளே சென்றதும் அந்த இடைவெளியில் அவரையே விமர்சனம் செய்வது, மீண்டும் மீண்டும் நான் இப்படித்தான் என்பது போன்ற அநாகரிகமான செயல்களில் இந்த தொடர் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் நடத்துகின்ற பொழுது அவர் பல பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவளை எச்சரித்து மீண்டும் அவர்கள் அந்த செயலை செய்தால் மக்களுக்கே தெரியாமல் இரவிலே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சீசனில் ரெட் கார்டு கொடுக்கும் அளவிற்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிக் பாஸ் பல முறை சொல்லியும் கூட தங்களுடைய காதல் லீலையை தொடர்வதற்காக கம்ருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் தெளிவாக கேமராவை மறைத்து கொண்டு ஆஃப் செய்துவிட்டு பேசுகின்ற நிகழ்ச்சியை மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களில் பெரும்பாலும் சிறுவர்களும் இளைஞர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ரசிக்கும்படியாக இருக்கிறதா? ஏதோ பார்க்கின்ற பார்வையாளர்களை, இளம் வயதியினரை எப்படியெல்லாம் திருடனம் இந்த பிக் பாஸ் மூலம் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பாடத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். முதலிலே துஷார், அரோரா இவருடைய காதல் அங்கே வெளிப்பட்டது. பிறகு சண்டையாக மாறியது. பின்பு துஷார் வெளியேற்றப்பட்டார். அவருக்காக அழுது புலம்பிய அரோரா கொஞ்ச நாள் கழித்து எஃப்ஜே விடம் நன்றாக பழகினார். பிறகு எஃப்ஜே அவர்கள் ஒதுங்கிவிட கம்ருதீன் அவரிடம் பழகினார். ஆனால் எங்களுக்குள் காதல் இல்லை, நண்பர்கள்தான் என்று சொன்னார்கள். பிறகு எஃப்ஜே அவர்கள் வினயா அவர்களை காதலித்து வருவதாக தற்பொழுது சொல்லிக்கொண்டு அவர்களுக்குள்ளே சமாதானம் ஏற்பட்டு நாம் மிகவும் நெருக்கமாக இல்லாமல் தனித்தனியாக விளையாடுவோம் என்று சொல்லி பார்க்கின்ற மக்களாகிய நம்மை ஏமாற்றி அவர்கள் ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரும் லீலைக்கு சொந்தக்காரரான கம்ருதீன் அவர்கள் திடீர் பாசம் பார்வதியின் மேல் ஏற்பட்டு ஏதோ அவர்கள் பல ஆண்டுகளாக நெருங்கிய காதலர்களாக, அது பிக் பாஸ் சொன்னாலும் சரி, உள்ளே இருக்கின்ற பிற உடன் இருப்பவர்கள் சொன்னாலும் சரி,
அவற்றையெல்லாம் காதில் கொடுத்து வாங்குவதே இல்லை. இவருடைய காதல் லீலை அத்துமீறி போய் கொண்டிருக்கிறது. மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அதுவும் இருட்டறைக்குள் போய் பிக்பாஸ் அவர்கள் அழைத்த பின்பு மீண்டும் வெளியே வருவது கொஞ்சம் கூட அச்சமோ நாணமோ இவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அந்த பிக்பாஸில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர்களின் செயலால் பிக்பாஸ் அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த தண்டனை பால் கிடையாது, டீ கிடையாது போன்ற அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் எடுத்து விடுகிறார்கள். இந்த இருவரின் காதல் லீலையால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை பிற பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயமானதாக தெரியவில்லை. பிக்பாஸ் அவர்கள் இந்த காதல் லீலையை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து 13 முறைக்கு மேல் இந்த லீலை தொடர்வதால் அவருடைய பேச்சையும் சக போட்டியாளருடைய பேச்சையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்கும் இவர்களில் யாரையாவது ஒருவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். இதனைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த காதல் மோகத்தால் எப்ஜேயுடைய ஆட்டம் போனது, துஷாருடைய ஆட்டம் போனது, இப்பொழுது கம்ருதீனுடைய ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. இதனால் கம்ருதீனுக்கு நெருங்கிய நண்பரான வினோத் அவர்கள் கம்ருதீன் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் அவருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அவருக்கு யார் மோதினாலும் இவர் போய் சப்போர்ட் செய்து அதை நியாயமாக்க பார்க்கிறார். இப்படி ஒவ்வொருவரிடம் பார்வதி சேட்டர்ஜி என்பது போல ஒவ்வொருடமும் பழகி, குறிப்பாக சாண்ட்ராவிடம் பழகி அவர்களுக்குள் கணவன் மனைவிக்குள் விரோதத்தை ஏற்படுத்தி கணவன் பிரைசன் வெளியே செல்ல காரணமாக இருக்கிறார். ஆக இப்படியே போய்கொண்டிருக்கிறே தவிர இவர்கள் அனைவரும் விளையாட்டில் கவனம் கொள்வதாக தெரியவில்லை. இந்த 60 நாட்களுக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு விறுவிறுப்பாகவோ அல்லது மக்கள் ரசிக்கும்படியாகவோ இருந்ததோ என்றால் இல்லை. விஜய் டிவி பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை பல விளம்பரதாரரிடம் பணத்தை வசூல் செய்து இதனை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இதிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்படுகிறது. அந்த தொகையை பெற்றுக்கொண்டு எப்படி உள்ளே இருக்க வேண்டும் என்ற அக்ரிமெண்ட்டில் கையொப்பம் போட்டுவிட்டு அதற்கு மாறாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஏன் வெளியேற்றுவதற்கு, தவறான செயல்களை செய்பவர்களை வெளியேற்றுவதற்கு விஜய் டிவி அதனை நடத்துகின்ற பிக்பாஸ் அவர்கள் தயங்குகிறார்கள். விஜய் சேதுபதி அவர்களும் தனக்கு கொடுத்த தான் வாங்குகின்ற சம்பளத்துக்கேற்றவாறு வாரத்தில் 2 நாள் அவளை கண்டித்து சமாதானம் செய்து மீண்டும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார். இந்த நிகழ்வு யார் மேல் குற்றம் என்று மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கின்ற பங்கேற்றுள்ள பங்கேற்பாளர்களில் உண்மையாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட கேமராக்கள் உலாவி கொண்டிருக்கின்றன. இவருடைய அனைத்து மக்களுக்கு விரும்பாத அத்தனை பதிவுகளும் கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை ஆய்வு செய்து இனிமேலாவது அவளை வெளியேற்றி கடினமான போட்டிகளை வைத்து தங்களுடைய திறமையை காட்டி தாங்கள்
உண்மையாக என்னுடைய நடவடிக்கை இப்படித்தான், நான் இப்படித்தான் உண்மையாக இருப்பேன், யார் பொய் சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்தது இந்த போட்டியில் பங்கேற்று கோப்பையை வெல்வதற்காக, அந்த வெறியோடு இருக்கின்றவர்களை அந்த பணியை அவர்கள் செய்வதற்கேற்ப கடுமையான கடந்த சீசன்களில் கொடுத்தது போல கொடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இனியாவது விஜய் டிவியும் அதை நடத்துகின்ற பிக்பாஸ் அவர்களும் அதனை மெருகேற்றுகின்ற மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவர்களும் விழித்து கொண்டு மக்கள் ரசிக்கும்படி இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்குமா என்பது எதிர்பார்ப்போம். மக்களே, இவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டு நம்மையும் விஜய் டிவியும் ஏமாற்றி இவர்கள் சொந்த நலனுக்காக அந்த இடத்தை காதல் கூடாரமாக மாற்றி இருக்கின்றார்கள். இதனை வன்மையாக நாம் கண்டிக்கிறோம். மக்களை ஏமாளிகளாகவும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவும் உள்ளே இருக்கின்ற போட்டியாளர்கள் ஆடுகின்ற நாடகம் சகிக்க முடியவில்லை. இப்படியே தொடர்ந்தால் பிக்பாஸ் நிகழ்ச்சி என்பது மக்கள் மனதிலிருந்து விரைவாக அகற்றப்படும் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதனை நடத்துகின்ற விஜய் டிவி புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பல நிகழ்ச்சிகளையும் நாடகங்களையும் கொடுத்து வருகின்ற விஜய் டிவி பிக்பாஸ் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செல்வதற்கு இந்த தொடரை உடனடியாக சரி செய்த வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்க ஏற்றவாறு செய்வார்களா என்று எதிர்பார்ப்போம்.